லார்ட். நேத்து கெஸ்ஸூல நான் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் லூசி. லூசியான்னு சொல்லக்கூடிய அந்த புனிதை. இவங்க வந்து 283ஆம் ஆண்டு வந்து பிறந்த ஒரு புனிதை. இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுசுமே வந்து கடவுளுக்காக ஒப்புக் குடுக்கணும்னு சொல்லி வாழ்ந்துன்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து இறை பக்தியில ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. இவங்க பெற்றோர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள்ன்றதுனால வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பக்தி மிக்கவர்களா வாழ்ந்துன்ருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆம் அ ஒரு இவங்களோட அந்த இளமை பருவம் வர நேரத்தில வந்து, இவங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுது. ஒரு 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 பெரிய அதிகாரியோட. ஆனா, இவங்களுக்கு வந்து அந்த நிச்சயத்துல வந்து அ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, அவங்க தன்னுடைய வெர்ஜினிட்டின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கற்புத்தன்மைய வந்து கடவுளுக்கு காணிக்கையா ஒப்புக் குடுத்து, அதன்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணத அத நெறைய தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, முடியல. ஃபைனலா இரிட்டேட் ஆன அந்த அ அரசர் அதிகாரி வந்து இவங்கள வந்து சிறையில அடைச்சு பலவிதமான டார்ச்சர்ஸ வந்து இவங்களுக்கு குடுக்குறாங்க. அ குடுத்து அவங்கள வந்து அந்த தவறான வழிக்கு செல்றதுக்கு எப்படியோ முற்படுத்துறாங்க. ஆனா, இவங்க அதுக்கு உடன்படல. நெருப்பால எரிக்கிறாங்க. அதுவும் இவங்கள ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதுவும் வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. ஃபைனலா வந்து இவங்க கண்ண நோண்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா, இவங்களே வந்து தன்னோட கண்ண நோண்டி குடுக்குற அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி எடுத்து குடுக்குறாங்க. ஆனா, அது நோண்டுன கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து அவங்களோட கண் வந்து குணமாகப்படுது. அத பார்த்த வந்து அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு ஆக்சுவலா வந்து அம் அவங்களோட இத என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபைனலா கத்தியால பலமுறை குத்தி கொல்லப்பட்டு மார்டைரா ஆவுறாங்க. இவங்க வந்து இறந்த இயர் வந்து 304ஆம் ஆண்டு. ஸோ 83லேருந்து 4ன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுலயே வந்து இவங்க இறந்துடுறாங்க. இவங்களோட இவங்க வந்து கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து பாதுகாவலியா இருக்கிறாங்க. இவங்களோட சுரூபத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க கையில எப்போதுமே அவங்களோட கண்ண ஒரு கிண்ணத்தில வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இல்லன்னா இவங்களோட ஒ அ இவங்கள குத்துன ஒரு ஆயுதத்த வச்சிருக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா வந்து கையில ஒரு விளக்கு வச்சிருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இவங்க வந்து ஒளிக்கும், பார்வைக்கும் பாதுகாவலியா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு புனிதை. ஸோ இந்த மாரி மன உறுதியோட இருந்த புனிதைகள்லாம் எவ்வளோ ஒரு பேர் வாழ்ந்திருக்கிறாங்கன்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு உறுதியா இத்தன பேரால வாழ முடியுன்றத யோசிக்கும்போது, அதுவும் ரொம்ப இப்ப இருக்கிற மாரி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத சமயத்திலே ஆண்டவர் மேல அவ்வளோ பக்தியா இருக்காங்கன்னா, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். இத நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர பார்க்க சொல்லுங்க. இதன் மூலம் நம்ம இறைவனிடம் நெறைய பேர கொண்டு போய் சேர்க்க உதவி செய்வோம். பிரைஸ் தி லார்ட்.